வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம அருண் கேட்டரிங்கில் நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா எங்களோட சிக்னேச்சர் டிஷ் பிஸ்கெட் பாயாசம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாங்களா? இதுக்கு நாங்கள் வந்து மில்க் பிஸ்கெட் இல்லைனா ஆர்லெஸ் பிஸ்கெட் 2 பிஸ்கெட்டில் ஏதோ ஒரு பிஸ்கெட் செய்வோம். இன்றைக்கி நான் எடுத்துருக்க பிஸ்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மில்க் பிஸ்கெட். இதுக்கு வந்து மில்க் பிஸ்கெட் 2 பாக்கெட்டு, அப்புறம் நார்மல் மில்க்கு, கண்டன்சன் மில்க்கு, சுகரு, ஹார்லிக்ஸு, ஏலக்காய், முந்திரி, திராட்சை, கீ இதெல்லாம் வச்சு தான் இந்த ப்ரிப்ரேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன பாத்திரத்தில் பிஸ்கெட்டை உடச்சி உள்ளே போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 பாக்கெட் உடச்சி போட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா பிஸ்கெட் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்குவோம். பாருங்கள், பிஸ்கெட் நல்லா கூழ் மாதிரி கரைச்சி எடுத்துட்டோம். இது அப்படியே வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கடாய் எடுத்து கேஸ் கொஞ்சம் கம்மியாக வச்சுருங்க. இதில் கொஞ்சமாக 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. நம்ம இந்த கூழ் மாதிரி கரைச்சி வச்ச பிஸ்கெட்டு இதில் ஆட் பண்ணிக்குவோம். அப்படியே பச்சை வாசம் போக போக நல்லா குக் ஆகி இந்த பிஸ்கட்டோட வாசம் உங்களுக்கு வரும். கூழ் மாதிரி ரெடியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பால் ஊற்றிக்கலாம். பால் வந்து நாங்கள் வந்து ஒரு 200 ml எடுத்துருக்கோம். 2 பாக்கெட் பிஸ்கெட்டுக்கு ஒரு 200 ml கரெக்டாக இருக்கும். பால் ஊற்றுனமே இதோட சேர்த்து ஹார்லிக்ஸ் வந்து ஒரு 50 கிராம். பாருங்க கலர் எப்படி மாதிரி இருக்கு பாருங்க, நல்லா பால் கலர். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். சுகர் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கணும். சுகர் நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு மில்க் மெய்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஸ்பூன் வர அளவுக்கு எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்குவோம். ஊற்றினதுமே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாயாசம் ரெடி ஆயிடும். நம்ம ஃபைனலாக நம்ம முந்திரி, திராட்சை 2 வந்து கீரை ஃப்ரை பண்ணி பாயாசத்தில் ஆட் பண்ணி கீ கொஞ்சம் மேலே ஊற்றிடுவோம். கீ கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். பாயாசம் வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு சின்ன கடாய் மாதிரி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிடலாம். எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து நம்ம கீரை ஃப்ரை பண்ணி அப்படியே உள்ளே ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம முந்திரியும் திராட்சையும் கீரை ஃப்ரை பண்ணிட்டு இது அப்படியே நம்ம பாயாசத்தில் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாயாசம் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது இன்ஸ்டாகிராமில் இருக்கும் அருண் கேட்டரிங் 55 என்ற ஐடியில். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அருண் கேட்டரிங் ஐடி இருக்குது. 2லையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் கரூர் வந்து அருண் கேட்டரிங் பேரில் சமையல் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம் இருந்தால் கண்டிப்பாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள்.